இது ஒரு இனப்போர். திருப்பரங்குன்றத்திலும் மதுரை மக்களும் அவர்கள் ஏற்கனவே எங்கே ஏற்றப்பட்டது அங்கேதான் இருக்கணுங்கிறாங்க. களத்துல போராட்டவங்க RSS கைக்கூலிகள். அது பாரு இக்கட்டான ஒரு நிலையில குறுகிய பாதையில இருக்கக்கூடிய பாதையில போகுது. நீங்க அங்கிருந்து ஒருத்தர் விழுந்துட்டா கூட நீங்க என்ன சொல்லுவீங்க? இஸ்லாமியர் தள்ளி விட்டார் நாளைக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க. என்ன நிச்சயம்? அப்போ ஒரு புது மரபு நீங்க உருவாக்குறீங்க. அந்த கோயிலை நீங்க கொண்டு போய் நீங்க அந்த முருகனை நீங்க வந்து எங்கேயாவது தர்கா பக்கத்துல வச்சுக்கிட்டு நாளைக்கு தர்கா வெக்கேட் பண்ணுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ஒரு ஜட்ஜை போய் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பிராமண ஜட்ஜ் அவரை போய் இந்த விஷயத்துல நீங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உணர்வு அவருக்கு புரியுமான்னு நான் கேட்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கடா வெட்டுறதுங்கிறது தப்பு. ஆமா தானே? அவ ஒத்துக்க மாட்டா. காலங்காலமாக நாங்கள் ஏற்றி வந்தது மலை பாதி இடத்தில், அந்த தீபத்தூண் இருக்கின்ற இடத்தில், நாயக்கர் சொல்லுகின்ற கல்வெட்டு இருக்கின்ற இடத்தில் அந்த கோயிலுடைய பட்டர் சொல்லுகிறார் கோர்ட்ல வந்து. அந்த பட்டருக்கு தெரியாததுதான் இந்த ரவிக்குமாருக்கு தெரிஞ்சிருச்சா? எங்களுக்கு தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் தீபத்தூண் ஒன்று இருக்கிறது. அது தீபத்தூண் இல்லடா, அது சர்வே டிபார்ட்மெண்ட் கல்லு. ஏன் அக்கப்போர் பண்றீங்க? நீங்க எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? கோர்ட் என்ன செஞ்சிடும்? கோர்ட் ஹேண்டில் பண்ணுமா? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராஜ தமிழ்மார் நிகழ்வு நிற்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த மதுரை பகுதியில் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் எழுத்தி ஆக வேண்டும் என்று GR சுவாமிநாதன் உத்தரவை பலமாக பிறப்பித்திருக்கிறார். மீறி அந்த நடவடிக்கை நடக்கவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப களம் என்னவா இருக்கு? நயினார் கைது பண்ணியிருக்காங்க, ராஜா கைதாயிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்காங்க? அடிப்படையில் ஒரே ஒரு பிரச்சனை தான் அது. காலங்காலமாக மலையின் பாதியில் இருக்கக்கூடிய நிலையில் அங்கே ஒரு தீபத்தூண் இருக்கிறதா நாயக்கர் காலத்து கல்வெட்டோட ஒரு பதிவு இருக்கு. அங்கே தான் அவங்க சொல்கிற அந்த பிள்ளையார் கோயில் இருக்கிற இடம். அந்த இடத்துல தீபம் ஏற்றுறதுல யாருக்கு எந்த சிரமமும் கிடையாது. அங்கே தான் தீபம் ஏற்றப்பட்டு வந்ததாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் திரு போஸ் அவர்கள் தன்னோட பதிவில் 1980 எழுதின ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்கார். கடந்த காலத்தில் 2014 போடப்பட்ட ஒரு வழக்கு டபுள் ஜட்ஜ் கொண்ட பெஞ்சில் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது 2017 தீர்ப்பு வருகின்ற பொழுது கூட அந்த இடத்தில் ஏற்றுவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு அரசும் சொல்லுது. அங்கே ஏற்றுறதுக்கான அனுமதியை ஏற்றுக்கிட்டு பப்ளிக் ஹாப்பியாக தான் இருக்கான். நேற்றும் அங்கே ஏற்றப்பட்டிருக்கு. அதே 6 மணி அளவில் ஏற்றப்பட்டிருக்கு. இப்போ கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இல்லை, எங்களுக்கு தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் தீபத்தூண் ஒன்று இருக்கிறது அப்படின்னு புதுசா சொல்றான். அது தீபத்தூண் இல்லடா, அது சர்வே டிபார்ட்மெண்ட் கல்லு. மலைக்கு மேலயா? ஆமா, நீங்க எல்லைக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ண இல்ல இருக்கே, பாறை மேலலாம் இருக்கே. அன்னைக்கு பிரிட்டிஷ் காலத்துல வந்து போட்ட கல் அது. ஏன்னா அக்கப்போர் பண்றீங்க? அந்த இடத்துல போய் நீங்க ஏத்தி என்ன பண்ண போறீங்க? ரெண்டாவது, முருகனுக்கு உகந்த இடமும் வந்து இந்த இடம்னு தானே நிர்ணயம் பண்ணி காலகாலமா ஏத்திட்டு இருக்காங்க. இன்னொரு வார்த்தையும் கேட்கிறேன், தர்காக்கு அருகில இருக்க தீபத்தூண் அவங்க சொல்றாங்களா? என்ன தீபம் ஏத்துறோம் இல்லையா? அவங்க வந்து இது அததான் தீபத்தூண் சொல்லி இவர் கேஸே போடுறாரு. அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. மலை உச்சிக்கும் தர்காக்கும் பக்கம் இருக்கட்டும். அதுல என்ன பிரச்சனை? நீங்க ஏறும்போது நீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஏத்துறதுக்கு நீங்க சொல்றீங்க, ஜட்ஜே கேக்குறாரு. ரொம்ப 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 அழகா கேக்குறாரு. இது உணர்ச்சி பூர்வமா அணுகுங்க இந்த இடங்கள்ல. சரி, ஒரு நாள் ஏத்துறதுல என்ன மத நல்லிணக்கம்? அந்த ஒரு நாள் ஏத்துன பிறகு நீங்க இங்க இருந்து அங்க அதை ஷிஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன விதி இருக்குன்னு கேக்குறேன். என்ன ஆதாரம் இருக்கு? அங்க எதுக்கு மாத்தணும்? இல்ல மாத்துறதுல என்ன எதுக்கு மாத்தணும் சார்? இல்ல மாத்துறது நான் கேக்குறது கேள்வி பதில் சொல்லுங்க. நான் கேக்குறது ஒண்ணு சொல்லுங்க. ஒரு ஆதாரமாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு இடத்துல ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கையை நீங்க வச்சிருக்கீங்க, அதை மாத்துறதுக்கு ஒரு காரணம் உங்களுக்கு வேண்டாமா? நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் பாரதிய ஜனதா இந்து முன்னணி நபர்கள் சேர்ந்து தர்கா பக்கத்துல அவங்க வந்து போய் ஏத்தணும்னு சொல்லி கேட்கறாங்கன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏத்துற பிரச்சனை இல்லது. மீதி இருக்கக்கூடிய 364 நாட்களும் அந்த இடத்துக்கு திரும்ப இவங்க போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? திரும்ப அவங்க உச்சியில ஏத்துனா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உச்சியில அந்த காலகாலமா அப்படி ஏத்தலையே, இனி ஏத்தலாம்ன்றாங்க. அதுக்கு தான் நீதிமன்றம். அதுக்கு என்ன ஆதாரம்? நீதிமன்றம் மாற்ற வேண்டிய அவசியம். நீங்க ஆகம விதி மாத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்க முருகனுக்கு உகந்த விதிகளை மாத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றீங்க. திருப்பரங்குன்றம்னா அந்த முருகன் உள்ளதான் இருக்காருன்னா அங்கதான் இருக்காருன்னா அங்கதான் கும்பிடுவீங்க. நீங்க 10 பேர் வழக்கு போட்டுட்டாங்கிறத சிலையை தூக்கி வேற பக்கம் வச்சுக்கணும் ஒத்துக்குவீங்களா நீங்க? அப்போ ஒரு புது மரபு நீங்க உருவாக்குறீங்க. அந்த கோயிலை நீங்க கொண்டு போய் நீங்க அந்த முருகனை நீங்க வந்து எங்கேயாவது தர்கா பக்கத்துல வச்சுக்கிட்டு நாளைக்கு தர்கா வெக்கேட் பண்ணுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏற்கனவே ராஜா என்ன கேட்டாரு?
தர்காவை அங்க இருக்கிறத வெக்கேட் பண்ணணும்னு கேட்டாரா இல்லையா? ஒரு இயக்கமா மாற்றணும்னு கேட்டாரா இல்லையா? விரோதி மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்காரு கடந்த காலங்கள்ல. சொன்னார்ல. அப்ப இலக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாதா என்ன? அப்ப நீங்க அங்க போனீங்கன்னா அங்க இருந்து நீங்க திரும்பி போகின்ற பாதையில தர்கா வழியா தான் போகணும். மீதி 364 நாட்களை இவங்க திரும்பி நடந்து போகின்ற பொழுது அந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ அந்த தர்காவுக்கோ ஒரு பிரச்சனை நடக்காது நிச்சயம். ஒண்ணு தமிழ்நாட்டில் நடந்துருமா? சார் எங்கனாலும் நீங்க என்ன முழு நேரம் நீங்க பாதுகாப்பு பக்குவப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா? நீங்க முழு நேரம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அந்த இடத்துக்கு? அங்க ஒரு போயிட்டு வரும் பொழுது தவறி ஒரு நபர் விழுந்துட்டா கூட அது பாறை இக்கட்டான ஒரு நிலையில குறுகிய பாதையில இருக்கக்கூடிய பாதையில போகுது. நீங்க அங்க இருந்து ஒருத்தர் விழுந்துட்டா கூட நீங்க என்ன சொல்லுவீங்க? இஸ்லாமியர் தள்ளி விட்டார் நாளைக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க என்ன நிச்சயம்? சதி வேலையில ஈடுபட்டுட்டாங்கன்னு சொல்ல மாட்டீங்க என்ன நிச்சயம்? ஏற்கனவே அங்க ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க கந்தூரிக்கு அவங்க வந்து ஆடு வெட்டுகின்ற வழக்கம் இருக்கு. நீங்க அதை நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகள்ல வருஷ ஆரம்பத்தில் நீங்க பிரச்சனை பண்ணீங்க. நான் கேட்கிறேன், அகநானூர்ல புகநானூர்ல புறநாற்றுப்படையில எல்லா இடங்கள்லயும் செம்மறிக்கடா வெட்டின வழக்கம் தானே தமிழனுக்கு இருந்திருக்கு. அதை நீங்க மறுக்க முடியுமா? பெருமானுக்கு வெட்டப்பட்டதா? ஆமா, அங்க இருக்கிறது முருகு தானே. திருப்பரங்குன்றத்திலே வெட்டப்பட்டதான ஆதாரம் இருக்கு. அது மட்டுமா, பழமுதிர் சோலை கருப்பணசாமிக்கு இன்னமும் வெட்டுற பழக்கம் இருக்கு. அதை நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. தமிழர்களுடைய மரபுல கடா வெட்டுறதுங்கிறது இருக்கிறது தானே. நீ வெட்டுற, இஸ்லாமியர் அங்க வெட்டிட்டு போறான், உனக்கு என்ன போச்சு? இல்ல, தொடர்ந்து 2 நாளா சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுவது உச்சியில தீபம் ஏத்துறது வழக்கம் தாங்க. கடந்த காலங்களில் ஏத்துனாங்க, இடையில ஒரு 200 வருஷமா ஏத்தலங்க, திருப்பி நாங்க கேட்கிறோம்ன்றாங்க. இது உண்மையா பொய்யா? இதற்கான கல்வெட்டோ சரி ஒரு செப்பேடோ ஏதேனும் ஒரு ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்களான்னு சொல்லி சொன்னா கோர்ட்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. முழுக்க ஆதாரம் இல்லாம இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோடவே இந்த ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த வழக்கை தொடுத்திருக்கார். அதற்கு நீதிபதி எந்த வகையில இப்படி ஒரு உத்தரவை கொடுக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. அதுவும் உச்சியில போய் இங்க ஏத்துனா என்ன? ஏற்கனவே மரபுல இருக்கக்கூடியது சார். நீங்க அதையா மாத்துறீங்க சார்? நான் என்ன கேட்கிறேன், ஒரு 80 வயசு பெரியவர் இருக்காரு, காலகாலமா அங்க இருக்கிறவர் பக்கத்துல இருக்கிற திருப்பரங்குன்றத்துல இருக்கிறவங்க எங்க சார் தீபத்தை பார்த்திருப்பாங்க? எங்க சார் பார்த்திருப்பாங்க? நீங்க இன்னொரு இடம் மாத்துறீங்க, நான் ஒத்துக்கோணும் முதல்ல லோக்கல் லைட் இல்ல அதுதான் சரியா இருக்கும். உச்சில ஏத்துறது சரியா இருக்கும். யார் சொல்றது? அத அங்க இருக்கக்கூடிய அந்த கோயில் கிடையாது, அந்த கோயிலினுடைய பட்டர் சொல்லுகிறார், காலங்காலமாக நாங்கள் ஏற்றி வந்தது மலை பாதி இடத்தில், அந்த தீபத்தூண் இருக்கின்ற இடத்தில், நாயக்கர் சொல்லுகின்ற கல்வெட்டு இருக்கின்ற இடத்தில் அந்த கோயிலினுடைய பட்டர் சொல்லுகிறார் கோர்ட்ல வந்து. அந்த பட்டருக்கு தெரியாததுதான் இந்த ரவிக்குமாருக்கு தெரிஞ்சிருச்சா? நீதிபதி சொல்றாரு ஒரு நாள் கொடுக்கலாம். நீதிபதி சொன்னதெல்லாம் சரியானு கடந்த காலங்கள்ல சரியானு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பல்வேறு இடங்கள்ல ஹிடன் அஜெண்டாவோட தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். பாபர் மசூதியை நீங்க வந்து இடிச்சாங்களே, அங்க கரசேவகர்கள் போனார்களே, அங்க போகும்பொழுது அங்க ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற பொழுது என்ன உத்தரவாதத்தோட போனாங்க? ஸ்ட்ரக்சருக்கு எந்த டேமேஜும் உருவாக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் அதை இடிச்சாங்க. அந்த தீர்ப்பு கடைசியா வந்து யார் இடிச்சாங்களோ அவங்க மேல இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கு தொடுத்தவங்களை தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லையே. நீங்க கல்யாண் சிங்கினுடைய அரசு உத்தரவாதம் தருகிறது, எந்த சேதமும் ஏற்படாமல் நாங்க பார்த்துக் கொள்ளுகிறோம். நீங்க அந்த அரசு மேல நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? என்ன சார் நடக்குதுங்க? தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்து மக்கள் இப்போதைய சூழ்நிலையை சொல்றேன். திருப்பரங்குன்றத்தும் மதுரை மக்களும் அவர்கள் ஏற்கனவே எங்கே ஏற்றப்பட்டது அங்கேதான் இருக்கணுங்கிறாங்க. அப்ப இவங்க யார் சார் களத்துல போராடுறவங்க? களத்துல போராடினவங்க RSS கைக்கூலிகள். என்ன நோக்கம், என்ன இலக்கு? இலக்கு என்ன? அங்க இருக்கக்கூடிய மசூதிக்கு பிரச்சனை உண்டாக்கணும். சரி. இஸ்லாமியருக்கு தமிழர்களுக்குமான ஒரு பிரச்சனை உருவாக்கணும். இதை இந்து விரோத அரசு மாதிரி காட்டுவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கணும். இதானே உங்களுக்கு அஜெண்டா? ஆமா சார், நான் சொல்றேன், தமிழர்களுடைய நலன் பாதுகாக்கின்ற அரசு இது. தமிழர்களுடைய மரபில் என்ன இருக்குதோ, தமிழர்கள் காலங்காலமா என்ன பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை காக்கின்ற அரசு இது. இல்ல, அரசுக்கு உள்நோக்கம் இருக்கின்றார் நீதிபதி. அரசு உள்நோக்கத்தோடு செயல்படுத்துகின்றார். நீதிபதிகள் சொல்லுவது எல்லாமே வந்து கடவுளுக்கு மறுப்பா? எல்லா நீதிபதிகளும் இல்லையே, அவசியம் இல்லையே. ஹிடன் அஜெண்டா அவங்க மரியாதை காப்பாத்திக்கிறது இன்னொருத்தரை வச்சு அவங்க செய்யலாம். நான் கேட்கிறேன் சார், எனக்கு ஒன்னே ஒண்ணு, நாம சார் நமக்கு பகுத்தறிவு இருக்குல்ல, உங்களுக்கு எனக்கும் அடிப்படை அறிவு கொஞ்சமாவது இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடியதை நீங்க மாத்தணும்னு சொல்லி சொன்னா இந்த காரணங்களால் நான் இதை மாற்றுகிறேன்.
நான் இந்த கல்வெட்டில் நீங்கள் கொடுத்த செப்பேட்டில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. சார் திருப்பரங்குன்றம் முருகனுக்கான மலை நாங்க உச்சியில கொண்டு போய் ஏத்துறதுல என்ன சிக்கல் சார்? அதுதான் சார் கேள்வி. உச்சியில சார் நீங்க ஒரு நாள் ஏத்துறதுல என்ன சிக்கல்? அவ்வளவுதான் சார் கேள்வி. நீங்க எத்தனை முறை கேட்டீங்கன்னா பதில் ஒண்ணுதான். அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கையானது அங்க கல்வெட்டில் எழுதி இருக்கிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே நாயக்கர் காலத்து கல்வெட்டில் இங்கு தீபத்தூண், இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் இங்கு தீபம் ஏற்றி வழிபடலாம்னு சொல்லி அந்த கல்வெட்டில் தெளிவாக கொடுத்துருக்கேன். நான் படித்து காட்டிடுறேனே. ஏன் நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் அழுத்தி கேட்கும்போது அதை படித்து காட்டினா தான் அதுக்கு தீர்வு வரும். தீபத்தூண் மலையடிவாரத்தில் இருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். இந்த தூண் நாயக்கர் காலத்தது. நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது. கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கி கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பி கொண்டிருப்பதாக சிற்பமும் உள்ளது. இத்தீபத்தூண் ஆண்டவனுடைய தலையின் உச்சியில் நாட்டப்பட்டிருப்பதாகவும் இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்றும் அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அப்ப உச்சியில் இருக்குங்கிறத ஒரு நம்பிக்கை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய பட்டருக்கு, அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும். நீங்க உச்சியில் இருக்கிறத கொண்டு போய் நீங்க வேற பக்கம் வச்சு நீங்க வந்து தீபம் ஏத்துறேன்னு சொல்லி சொன்னா யார் சார் ஒத்துக்கோ? அதுவே தப்பு இல்லையா? அவர்கள் உனக்கு உணர்வுகளை நீங்க மதிக்கலங்கிற தெரியலையா? ஜட்ஜா இருந்தா நீங்க மாத்தலாமா எதை வேணாலும்? ஒரு பெரும் கூட்டமே இருக்கு. எந்த கூட்டம் சார்? அது பப்ளிக் பாத்துக்கோங்க. அவங்க முகத்தெல்லாம் பார்த்தா தமிழர்கள் தான் சார். வடமாநிலத்தான மாதிரி யாருமே இல்லை. கைக்கூலிகள், பாரதிய ஜனதா கைக்கூலிகள் இருந்துட்டு போறாங்க. அதுல நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு எட்டப்பன் இல்லையா என்ன? அது மாதிரி இனத்துரோகிகள் அவர்களோடு துணை போகிறார்கள். அவ்வளவுதான். இன்னைக்கு அதிமுக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? பழனிசாமி ஐயா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. ஜெயக்குமார் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா? காலங்காலமாக எங்கே ஏற்றிக்கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்தை மாற்றக்கூடாதுன்னு ஜெயக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் திமுக அதை சரியா கையாளல. இந்த பிரச்சனை உருவாக்க பார்க்கறாங்க. திமுக இதை விட பெட்டரா கையாளுறதுங்கிறது முடியவே முடியாது. ஒரு நாள் அனுமதி கொடுத்திருந்தா முடிஞ்சிருக்கும் சார் பிரச்சனை. ஒரு நாள் கொடுத்திருந்தா ஒரு நாள் பிரச்சனை இதல்ல. ஒரு முறை நீங்கள் மாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் அது மீண்டும் மீண்டும் பிரச்சனையை வெடித்துக் கொண்டிருக்கும். நான் கேட்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்டேன். வருஷ பிறப்புல கந்தூரிக்கு பிரச்சனையே என்ன முடிவு பெறல. அந்த வழக்கினுடைய தீர்ப்புகளே என்ன வரல. ஏற்கனவே எங்க பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இருக்கும் பொழுது இப்படி ஒரு சென்சிட்டிவான ஆர்டரை இந்த ஜட்ஜு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்குறேன், லோக்கல் பப்ளிக் விரும்பலை, இந்த அரசு விரும்பலை. பப்ளிக் விரும்பலன்றது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? நீங்கள் அங்கே இருக்கக்கூடியவங்களை போய் கேளுங்க. நீங்கள் நாளைக்கு போங்க, நீங்கள் ஒரு 10 பேட்டி எடுத்துகிட்டு வாங்க, அங்கே இருக்கக்கூடியவங்க கேளுங்க. ஏற்கனவே முருகன் மாநாடு நடத்தினப்ப இந்த கந்தூரி பிரச்சனையில் நாங்களாம் நிம்மதியாக தாங்க இருக்கோம், வெளியூர்லேருந்து இந்த பையெல்லாம் எவங்க வந்திருக்கான்னு சொல்லி விரட்டினாங்கல்ல. அங்கே வந்திருக்கவங்க எல்லாம் வெளியூர் தானே? இந்த பிரச்சனையை செய்கின்றவர் வெளியூர்காரர்கள், உள்ளூர்காரன் இல்லை. போன பிரச்சனை நடந்துச்சு இல்ல, கந்தூரி பிரச்சனை நடந்துச்சு இல்ல, அப்ப அச்சுராஜா போனார்ல, எல்லாருமே அங்க போனாங்கல்ல. பப்ளிக் விரட்டி அடிச்சான். ஏய் எங்க ஊர் நாங்க நிம்மதியா இருக்கோம்டா, உங்களுக்கு என்னடா போச்சு? எங்க கோயில் வந்து நீங்க என்னடா பிரச்சனை பண்றீங்க கேட்டான்ல. கம்முன்னு ஒடியாந்தானோல்ல. இப்ப அரசியலா பாரதிய ஜனதா எதுவும் செய்ய முடியல, மொபிலைஸ் பண்ண முடியலங்கிறதுனால கோர்ட் மூலியமா இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னு தான் பார்க்க முடியும். நீதிபதி கொடுத்த உத்தரவு நிறைவேற்றி தானே சார் ஆகும். பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? எங்களுக்கு பொறுத்தவரை மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் தீர்ப்பு தான் எங்களுக்கு விருப்பம். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சார். இதுக்கு மேல செய்யலனா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சார். அது எங்க தலைவர் பார்த்துக்கிறாரு. எங்க தலைவர் நேற்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார்ல, அப்படி மாற்றுவதற்கெல்லாம் வந்து பிரச்சனை சென்சிட்டிவ், லோக்கல் சென்சிட்டிவ் பிரச்சனை இருக்குது, லோக்கல் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருதுங்கிறத ஒரே ஒரு கோர்ட்டில் 10 பேர் போங்கன்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு 100கணக்கான பேர் வந்து நிற்கிறானுங்க. 10 பேர் தானே போன்னு சொன்னாங்க. அவன் கம்முன்னு 10 பேரோட வந்துருந்தா கூட வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும்ல. அவன் தான் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுற மாதிரி அவன் பாட்டுக்கு 100-150 பேரை மட்டும் வெளியூர்லேருந்து எதுவும் உள்ளூர்காரன் வந்துருந்தானா யாருமே ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் அந்த இடத்துல அவன் தான் உரிமை. அந்த சுற்றி இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற அவன் 10 பேர் வந்து மாப்பிள்ளை மச்சான் வந்து நின்றுருப்பான். பூரா வெளியூர்காரப்ப அவன் பப்ளிக் கேட்குறான், இவனை ஏங்க உள்ள விட்டீங்கிறான். லோக்கல் பப்ளிக் கம்முன்னு இல்லை, சென்சிட்டிவா போகுது. அதுக்கு தான் அவ்வளவு போலீஸ் குவிக்க வேண்டியது. ஏன் 144 போடுறோம்? ஏன் 144 போடுறோம்? லோக்கல் பப்ளிக் பிரச்சனை பண்றாங்க. இப்ப பிரச்சனை இருக்குல்ல, இப்ப 144 எடுத்துட்டீங்கல்ல, இப்ப யார் அதை ஹேண்டில் பண்றது? லோக்கல் பப்ளிக் வேண்டாங்கிறான், ஒரு சாரார் வந்து செய்யணுங்கிறான். இப்ப இதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணும் கோர்ட்டு? இப்போ 144 போட வேண்டாமா? போலீஸ் உள்ள வர வேண்டாமா? நீங்க எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? கோர்ட்டு என்ன செஞ்சிடும்? கோர்ட்டு இதை ஹேண்டில் பண்ணுமா? ஒரு தவறான முன்னுதாரணத்தை கோர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்ல பார்க்குற மக்கள் எப்படி சார் புரிஞ்சுப்பாங்க? பார்க்குற மக்கள் தெளிவாக இருக்காங்க சார். தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். நான் கேட்குறேன், கடந்த 3 முறை மோடி ஜெயிச்சிருக்காருன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்கல்ல, ஜெயிச்சிருக்காரு தானே? அதான் உண்மை. ஆமாம், அவர் தான். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களா?
வாக்களிக்கல. ஏன்? தமிழ் இனம்ங்கிறது தெளிவாக சிந்தனை, தெளிவான பகுத்தறிவு, நாம் எல்லா விதத்துலேயும் வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். சரி, இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி மத நல்லிணக்கத்தை கெடுக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, கன்னியாகுமரியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, இப்போ திரும்ப நீங்கள் மதுரைக்கு வந்திருக்கீங்க, எங்கேயும் நடக்க போகிறது இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்காது. பாரதிய ஜனதா மற்ற ஸ்டேட்ஸை டீல் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டை டீல் பண்ணுச்சுன்னா, தெளிவாக சொல்கிறேன், அதிமுகவோட சேர்ந்து அதிமுகவுக்கு துணை போயிட்டு இருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சரிவை பாரதிய ஜனதா கூட்டணி சந்திக்குங்கிறது எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வெவ்வேறு டிசைனில் நீங்கள் மாறி வேணால் வரலாம், நீங்கள் கோர்ட் மூலிமா ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வர்றதுக்கான முயற்சிகள் செய்யலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய இன உணர்வுக்கு எதிரான ஒரு மனநிலையில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு புரியாது. நான் கேட்குறேன், கடா வெட்டுறதுங்கிறது ஒரு வழக்கம். நீங்கள் வெட்டுறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. நாங்கள் வெட்டுறோம், சேவல் வெட்டுறோம், கோழி வெட்டுறோம், நேர்ந்து விட்ட கோழியை வெட்டுறோம். அந்த அம்மா தடையை போடுது ஆடு மாடு வெட்டுறது. சரிங்களா? இப்ப தமிழர்கள் அத்தனை பேருமே கடா வெட்டுறவங்க தான் சார். இந்த கடா வெட்டுற உரிமையில நீங்க ஒரு ஜட்ஜை போய் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பிராமண ஜட்ஜ் அவரை போய் இந்த விஷயத்துல நீங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உணர்வு அவருக்கு புரியுமான்னு நான் கேட்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கடா வெட்டுறதுங்கிறது தப்பு. ஆமா தானே? நிச்சயமா அவ ஒத்துக்க மாட்டா. அப்படித்தானே இருக்கு. அப்ப அவர்கிட்ட போய் இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சொன்னா, இல்ல இல்ல அவர்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்கணும், அவங்க வெட்டிட்டு போறாங்கன்னு ஒரு ஏன் சொல்லல? இன்னைக்கு சொல்றீங்களா பெஞ்சில் ஒரு சாராரை நிறுத்தி வைத்து ஒரு சாராரை மட்டும் அனுமதிப்பது என்றால் அது பிரிவினை அப்படிங்கிறாருல்ல. நான் என்ன கேட்கிறேன், அந்த கந்தூரி விழாக்கு நீங்க அந்த ஒரு சாராரை நீங்க நிறுத்தி வச்சுட்டு நீங்க இந்த ஒரு சாராருக்கு மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க? அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும், அவர்களுக்கு தமிழர்கள் நாங்க கடா வெட்டுறோம், பாய் அங்க வந்து கடா விட்டுறாரு, நாங்க மாமச்சம் தான் இருக்கோம் ஊருக்குள்ள, இவங்களுக்கு என்ன சார் போச்சு? அவர்களும் தமிழர்கள் தான். ஆமா, தமிழர்கள் தான். நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரும் கடா விட்டுறாரு, நாங்களும் கடா விட்டுற, சிம்பிளா இப்படி வச்சு பேசுவான். அவன் கடா விட்டுறத நீ ஏன் நிறுத்துற? எதுக்கு நீ கோர்ட்டு தலையிட்டு அதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்றீங்க, ஸ்டே கொடுக்குறீங்க, இல்ல வந்து நீங்க வந்து ஒரு பீஸ் கமிட்டியை போட்டு இதெல்லாம் நிர்ணயம் பண்ணுங்கிறீங்க, அங்க வந்து நீங்க போகக்கூடாதுன்னு நீங்க வந்து பிரச்சனை பண்றீங்க, ஏன் இதெல்லாம் தலையிடுறீங்க? நீங்க ஒரு தாய் ஒரு மகன் இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அவங்க ரெண்டு பேருக்கான உறவு உண்மையிலேயே ஒரு தாய்க்கு தன்னுடைய மகன் மீது அக்கறை இருக்கும், ஒரு மகனுக்கு தன்னுடைய தாய் மீது அக்கறை இருக்கும். ஆனா அதே வந்து இன்னொருத்தர் நீங்க அம்மான்னு கூப்பிடுறதுனால அவங்க அம்மா ஆயிட முடியுமா என்ன? இன்னொருத்தரை நீங்க மகன் சொல்றதுனால மகன் உணர்வு வந்துருமா என்ன? தொப்புள் குடியில வரணும் சார். தமிழ்னா அந்த அடையாளம் வந்து எங்க இருந்து வரணும்? ஆதியிலிருந்து வரணும். கடா வெட்டுற வழக்கம் என் பாட்டை முப்பாட்டை என்னெல்லாம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காருன்னு சொல்லி சொன்னா அவரும் எனக்கு இதெல்லாம் அடையாளம் காட்டிட்டு போனது எங்களுக்கு. நீங்க அதில் தலையிடுறீங்க. இல்ல அடுத்து என்ன சார் நடக்கும்? அடுத்து என்ன நடக்க போகுது? தமிழக அரசு எப்படி கையாள போகுது? தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான நலனை பாதுகாக்கின்ற வகையில், அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் முடிவுகளை எடுக்கும். அவ்வளவுதான். இவர் சமாளிக்கணும் சுவாமிநாதன் சார். மக்கள் இருக்காங்கல்ல, நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொன்னேன், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நீதிபதிக்கு இதில் எதுக்கு இவ்வளோ அக்கறைங்கிற கேள்வி வருது. இந்து முன்னணியினுடைய கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார். சரி, அவர் எந்த அளவுக்கு வந்து இந்து முன்னணி ஆதரவாளர், எந்த அளவுக்கு மனு தர்மத்தை போதிக்கின்றவர், எந்த அளவுக்கு மனு தர்ம சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை கொண்டு பிரிவினையை கையாளுகின்ற ஒரு அமைப்பின் பால் பற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காருங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆமா, அவர் அப்படிதான் பேசுறாரு. அவர் எப்படி தமிழர்களுக்கு நல்லது நினைச்சிட முடியும்? இது ஒரு இனப்போர். இன்னும் சரியா சொல்லணும்னு சொல்ல, இனப்போர் இது பல்வேறு விதங்கள்ல வரத்தான் செய்யும். இந்த இனத்துக்கு போராடி வர தெரியும். தமிழர்களுக்கு தெளிவா இது புரியும். நீங்க பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் தான் தமிழர்கள் அத்தனை பேருமே. நீங்க இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன் சார். சேயோன்ங்கிறது என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சேய்னா மகன். சேயோன் என்பது நம்ம வழிபட்டது ஆதியில் சொல்லியிருக்கக்கூடிய புறநானூறு அகநானூறு நூல்கள். சேயோனை தான் முதல்ல வைக்கிறோம். அடுத்து முருகன், இவ்வளவு தானே. முருகனா அழகு, முருகன்னா அழகன், அவ்வளவுதானே. இதான் நமக்கு இருக்கிறது. ஸ்கந்தன்கிறது எப்போ வந்துச்சு? சுப்பிரமணியன்கிறது எப்போ வந்துச்சு? சுப்பிரமணியன் தான் அது. சுத்தமான பிராமணன். அது ரெண்டுமே ஆமா, அது ரெண்டுமே சமஸ்கிருதத்தில் பின்னாடி 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உள்ள வருது. பிள்ளையார் எப்போ வராரு? 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு. நீங்க கேட்குறீங்களே, இந்த திருப்பரங்குன்றத்தில் 18ஆம் நூற்றாண்டு தான் விநாயகர் கோயிலை அங்கே கட்டியிருக்கான். நீங்க கேட்டீங்களா ஏன் அந்த ஒரு தடவை அலோவ் பண்ணுங்கன்னு? அந்த 18ஆம் நூற்றாண்டுல விநாயகர் கோயில் அங்கே விட்டது தான் இப்போ அங்கே விநாயகர் கோயிலாச்சு. சரி,
ஆனா தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல நாங்க பல ஆண்டுகளாக பண்ணிருந்தோம், இடையில 2 ஆண்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே நான் கேட்கிறேன், சொல்லுகின்ற யாராவது ஏதேனும் ஒரு கல்வெட்டையோ அல்லது ஒரு செப்பேடையோ ஏதேனும் ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சுட்டு தயவு செஞ்சு பேசுங்க. நான் பேசுறேன்ல, நான் இப்ப எடுத்து வச்சு படிச்சேன்ல, அந்த மாதிரி ஒரு ஆதாரம் ஒரு ஆதாரத்தை வச்சு தயவு செஞ்சு பேசுங்க. இல்லைன்னா நம்பாதீங்க. பகுத்தறிவுக்கு வேலை கொடுங்க, அறிவுக்கு வேலை கொடுங்க. யாருங்க பிரிவினையை தூண்டுறா, யார் இங்க கலவரம் உண்டு பண்ணணும்னு விரும்புறா, யார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்கணும்னு முயற்சி பண்றா. நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். 7ஆம் நூற்றாண்டிலேயே இஸ்லாம் தோற்றுவிக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் இங்க சேரமான் மன்னன் ஒரு மசூதி கட்டி இருக்கிறாருங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, வரலாறு. அதே காலகட்டம். அப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு நமக்கும் அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் சார், இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க பிரச்சனை உண்டாக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவர் என் அருகில் இருக்கட்டும், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவருடைய மத நம்பிக்கை அவரோடு இருக்கட்டும். ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அவருடைய நம்பிக்கை அவரோட வைத்துக் கொள்ளட்டும். ஒரு ஜெயின் இருக்காருன்னு சொல்லி சொன்னா அவருடைய நம்பிக்கை அவரோட வச்சுக்கிட்டோம். யாருக்கிட்டையும் போய் வம்பு வளர்க்குற கேரக்டருங்கிறது தமிழர்கள்ட்ட இல்ல, கிடையாது. நீங்க எங்கேயாவது மத ரீதியா பிரச்சனையில் இருந்திருக்கா சொல்லுங்க. நாம கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கோமா இல்லையா? எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம், கேக் வச்சிருக்கோம்ல. நீ இன்னைக்கு பர்த்டேக்கு எல்லாரும் கேக் வெட்டுறீங்கல்ல, அப்ப எவனுமே கேக் வெட்டாதீங்க இனிமே. சரி, பிரியாணி யார் சாப்பாடு? இஸ்லாமிய உணவு. அப்ப எவனுமே பிரியாணி சாப்பிடாதீங்க. உங்களுக்கு எதிர்ப்பு மனநிலை வருது இல்ல? அடுத்து ஒன்று கேட்குறேன், பெட்ரோல் எங்க இருந்து வருது? பெட்ரோல் போடாதீங்க. என்னங்க பேசுறீங்க? இது மீறி நீங்க சொல்றது மீறி இது நடந்தால் என்ன சார் ஆகும்? என்ன விளைவு ஏற்படும்? தீபம் ஏற்றுகிற வாய்ப்பு கிடைத்தால் என்ன விளைவு ஏற்படும், என்ன ஆபத்து ஏற்படும், என்ன நேரும் தமிழ்நாட்டில்? இல்லை, எதிர்காலத்தில் இது மாதிரியான ராங் ப்ரெடிசன்ட் அலோவ் பண்ணக்கூடாது. இதுதான் எங்களுடைய நோக்கம். இது காலம் நிறைய விஷயங்களுக்கு பதில் தரும். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு தெளிவாக தெரியும். 2 நாளாக வாட்ச் பண்றாங்கல்ல, இல்ல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன இலக்கு, இது யார் பண்றா, என்ன நோக்கத்துக்காக பண்றாங்க, அடுத்த 3 மாதத்துல தேர்தல் இருக்குன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் ராம ரவிக்குமார்ங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும். யார் ஜிஆர் சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும். நீதிபதி யாருன்னே தெரியும். ஆமா தெரியுமே, ஜிஆர்எஸ்ங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் பேரு. சரி சரி. அவருடைய கடந்த கால வழக்குகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க மக்கள். நீங்க திண்டுக்கல்ல ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பை கொடுத்து அங்க 144 இருந்தாலுமே கூட நீங்க தீபம் ஏற்றணும்னு அலோவ் பண்ணியிருக்காருல்ல. நீங்க கருப்பனார் கோயிலில் போய் நீங்க தீபம் ஏற்றுறதுக்கு நீங்க அலோவ் பண்றீங்களா சார்? புது வரைமுறை உருவாக்குறீங்களே திண்டுக்கல்ல. அப்ப இந்த கோயில் சமாச்சாரங்கள் எல்லாத்துலயும் வந்து ஏன் வாலண்டியரா வண்டி ஏறுறாரு? என்ன இலக்கு அவருக்கு? இலக்கு ஒண்ணுதான், ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. நிறைவேறுமா தமிழ்நாட்டில்? நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இது வந்து பீஸ்ஃபுல் ஸ்டேட். சரி, இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் கத்திக்கிங்க, என்ன வேணாலும் தகராறு பண்ணிக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, தெளிவாக ஓட்டு போடும்போது வச்சு செஞ்சுருவாங்க. திமுக அரசு பிரிவினையை ஏற்படுத்துகிறது அண்ணாமலை பேசுகிறார். திமுக அரசு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒற்றுமை நிலவுகிறது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தமிழர்களுடைய இன அடையாளம் பாதுகாக்கப்படுகிறது, தமிழ் மண் காக்கப்படுகிறது. நீங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்து ஒரு டாபிக் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து தெளிவாக சிஎம் பேசலைன்னு சொல்லி சொன்னால் ஃபேர் டீலிமிட்டேஷன்லேயே நம்மளோட ரைட்ஸ் போயிடும். சரி, நீங்கள் மொழியை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தவறுனீங்கன்னா உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் இழந்துருவீங்க. நீங்கள் உங்களுடைய சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் நீங்கள் படிக்கிறது நிப்பாட்டிடுவீங்க. நீங்கள் தமிழ் மொழியை அழிச்சா போதும் உங்களுடைய வரலாறை நீங்கள் மறக்கடிக்க முடியும். வட மாநிலங்களில் நீங்கள் இசையில் எடுத்து பார்த்துங்க, ஒரே மொழி எங்கே போச்சு? நீங்க எத்தனை மொழிகளை இந்தி விழுங்கிடுச்சு இன்னைக்கு? ராஜஸ்தானி மொழி எங்க, போஜ்புரி எங்க, எத்தனை மொழிகளை காணோம். ஆனா இன்னைக்கு தமிழ் நிலச்சு நிற்குது இல்லை. இந்த தமிழ் இருக்கிறதுனால தானே நமக்கு கீழடிங்கிற ஒரு நாகரிகம் இருந்ததுக்கான அடையாளங்களை நம்மளால இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு கீழடி நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? கீழடியினுடைய அகழ்வாராய்ச்சி கார்பன் டேட்டிங் ப்ராசஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 2400 ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது ஆதாரங்களோடு நிரூபிக்கிறாங்க. ஒரு நாகரிகம், சிறந்த நாகரிகம் இங்கே வாழ்ந்ததற்கான ஆதாரங்களை எடுத்து போடும்போது அதில் பிழை இருக்குன்னு நீங்கள் தூக்கி போட்டிருக்கீங்களே. அப்போ உங்களோட எண்ணம் எங்களுக்கு தெரியலையா? நீங்கள் இன்னும் என்னென்ன பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் தமிழில் பேசுகிறீங்க, திருக்குறளில் பேசுகிறீங்க. நீங்கள் அதை எப்பவுமே நீங்கள் உங்களுடைய ஆதாயத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறீங்க. தமிழ்நாட்டு நலனுக்கு எந்த விஷயமும் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் நிதி ஒதுக்கீடுல எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கி இருக்கீங்க? 2 விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்கள் நிதி ஒதுக்குறீங்க. ஒன்று ரயில்வேஸ்க்காக இருக்கும், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ரோட்வேஸ்க்காக இருக்கும். ரயில்வேஸ் எதுக்குன்னா ரயில்வேயோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ரோட்வேஸ் எதுக்குன்னா டோல்கேட் போட்டு தமிழ்நாட்டுக்காரன்ட்ட வரி வசூல் பண்ணுறதுக்கு. இந்த 2 முதலீடை தவிர வேறு எந்த முதலீடு நீங்கள் கொடுத்துருக்கீங்க? கல்விக்கு இன்னைக்கு வந்து 3200 கோடி ரூபாய் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க.
என்ன மிரட்டுறீங்க? நீங்கள் மற்ற எம்பிக்கெல்லாம் இருக்கும் பொழுது அமைச்சர்கிட்ட நேராக கேட்குறீங்க, நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கையெழுத்து போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்துருங்கிறாரு. கொடுத்துருவோம், உடனே கொடுத்துருவோம். ஆமாம், என்னங்க இது? என்ன பிளாக்மெயில் அரசா? இல்ல, விரும்புறாரு பிரதமர் வந்து பணம் கொடுக்க தயாரா தான் இருக்காரு அப்படின்றாரு. தமிழுக்கு நீங்க கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல, தமிழ்நாட்டு குழந்தைகளோட கல்விக்கு உங்களுக்கு அக்கறை இல்ல. தமிழ் மட்டும் பேசி ஏமாத்தீங்கன்னா இங்க வேலைக்கு ஆகாது. சரி சரி, நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மோடியினுடைய நடிப்பு வட மாநிலங்களில் வெளுத்து விட்டது. அங்க எஸ்ஐஆர்ங்கிற வழிமுறையில பித்தலாட்டம் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் முழுக்க அவரை ஜெயிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கூட்டணியில் எலெக்ஷன் கமிஷன் இருக்கின்ற காரணத்தினால் அவர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட எஸ்ஐஆரை தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தெளிவாக திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டில் அவர்கள் நினைப்பது எக்காரணம் கொண்டும் நிறைவேறாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற வரை, முதலமைச்சராக இருக்கின்ற வரை, துணை முதலமைச்சர் எங்களுடைய கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை, தமிழர்கள் இருக்கும் வரை, இன்னும் சரியா சொல்லணும்னு சொன்னா அவர்கள் நினைப்பது தமிழ்நாட்டில் ஈடேறாது. மதுரையில் தமிழ்நாட்டில் ஈடேறாது சார். உறுதியா இருக்கீங்க? உறுதியா சொல்றேன். பேசலாம். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.